சிக்கன் கிரேவி. இந்த வீடியோவில் 1 pot சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 டீஸ்பூன் கல்லுப்பு, புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 மூடி தேங்காய், பொட்டுக்கடலை, பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா மிளகாய் பொடி 1.5 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், மஞ்சள் பொடி, தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், கசகசா, அவ்வளோதான். குக்கர் ஹீட் ஆனதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிருச்சு. இதில் இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ஆனியன் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், புதினா கொத்தமல்லி, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 5 மினிட்ஸ் வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து மசாலா ஐட்டம், மிளகாய் பொடி, கரம் மசாலா, கொத்தமல்லி, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவு நான் வந்து 2 டம்ளர் தண்ணி விட போகிறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக ஒரு பிஞ்ச் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. பாட் சிக்கன் கிரேவியிலிருந்து சிக்கன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 சிகப்பு மிளகாய் எடுத்து 2 உடச்சி வச்சுருக்கேன். ஹீட் ஆனதும் ஆயில் போட்டு ஹீட் ஆனதும் இந்த உடச்சி வச்சுருக்க சிகப்பு மிளகாவை போட்டுக்கலாம். சிக்கன் கிரேவியிலிருந்து சிக்கனை மட்டும் எடுத்து லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி கொத்தமல்லி இலை தூவி எடுத்தால் லேசி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். சிக்கன் ரெடி ஆயிருச்சு. பிரட்டின மசாலா இந்த எக்ஸஸாக இருக்கிறத எடுத்து இதில் ஒரு முட்டையை ஊற்றி ஆம்லேட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ், கீரை, லேசி சிக்கன் வறுவல், சிக்கன் கிரேவி. டுடே ரெசிபி ரைஸ், chicken curry, omelette, kheera, fish fry, lazy chicken vurval. Thanks for watching.